வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். உங்கள் பேர் என்னங்க ஐயா? ஐயா என் பேர் தனசேகரன், பிள்ளப்பநாயக்கநல்லி, மாதேலி பஞ்சாயத்து, பாப்பாரப்பட்டி போஸ்ட்டு, தருமபுரி மாவட்டம். வேறு அந்த சாகுபடி எப்படி பண்ணுறீங்க? நான் வந்து கடந்த 4 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் தான் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இயற்கை முறையில் என்னென்ன பயன்படுத்துறீங்க நீங்கள் உங்கள் பயிர்களுக்கு? என்னென்ன இயற்கை முறையில் தயாரித்த பொருட்கள் என்னென்ன பயன்படுத்துறீங்க? இப்போ இந்த இயற்கை முறையில் வந்து தயார் பண்ணக்கூடிய பொருட்கள் என்னென்னா, நான் பயன்படுத்தும் மண்புழு உரம் நானே தயார் பண்ணிக்கிறேன். பயோ கம்போஸ்ட் பண்ணுறேன். ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 டன் தொழு உரம் போட்டு நான் சேடை ஓட்டுவேன். இலைத்தலைகள் மக்கின குப்பைகள்லாம் போடுவேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம், மீன் அமிலம், ஈயம் கரைசல். இதில் முக்கியமான இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம், அதுக்கு அடுத்தது மீன் அமிலம். சரி, இந்த மீன் அமிலத்தை பற்றி நிறைய இப்போ சொல்கிறாங்க. அந்த மீன் அமிலத்தை வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் பேச. ஐயா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது மீன் அமிலம் தாங்க ஐயா. அது எப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஒரு ஏக்கருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ மீன் கழிவு, 1 கிலோ அடிஷ்னலாக வெல்லம், நாட்டு சக்கரை 11 கிலோ. இதை ரெண்டையும் அடுக்கு முறையில் 1 கிலோ மீன் கழிவு, 1 கிலோ நாட்டு சக்கரை அப்படியே போட்டு ஒரு ஸ்டெப்பாக போட்டு நல்லா காற்று புகாத ஒரு ட்ரம்முக்குள்ளார போட்டு ஏர் டைட் கண்டெய்னர் அதுக்குள்ளே போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா 25 நாள், மினிமம் 25 நாள் வச்சிங்கன்னா நாற்றம்னு சொல்லக்கூடிய வாசனை, ரொம்ப ஸ்மெல்லு வரும், பேட் ஸ்மெல்லு வரக்கூடிய ஒரு மீன் கழிவு, பஞ்சாமிர்தம் சொல்லக்கூடிய வாசனை மிகுந்த ஒரு திராவகம் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ ஒரு செறிவூட்டப்பட்ட திராவகமாக நமக்கு கிடைக்கும். இதில் மேம்படுத்தப்பட்ட மீன் அமிலம் சொல்கிறாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க ஐயா. இந்த மேம்படுத்தப்பட்ட மீன் அமிலம், தரம் உயர்த்தப்பட்ட மீன் அமிலம்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா பனம்பழம். பனம்பழம் வந்து புரத சத்து மிகுந்த ஒரு இயற்கை இடுபொருள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், நொதித்தலுக்காக வாழைப்பழம், பேரிச்சம்பழம், இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கக்கூடிய பேரிச்சம்பழம், பப்பாளி பழம். பப்பாளி பழத்தில் விட்டமின் சி அதிகம் இருக்கும். அதனால் பப்பாளி பழம் இதெல்லாம் சேர்த்தனோம்னா தரம் உயர்த்தப்பட்ட மீன் அமிலம்னு சொல்லலாம், மேம்படுத்தப்பட்ட மீன் அமிலம்னு சொல்லலாம். மீன் அமிலத்தை வந்து எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எந்த பருவத்தில் வந்து பயன்படுத்தினா இதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்? அனைத்து வகையான காய்கறி பயிர்கள், அனைத்து வகையான மலர் பயிர்கள், அனைத்து வகையான மரப்பயிர்கள் வேர்க்கு கொடுக்கலாம். இந்த மலர் பயிர்களில் பூ பூக்கிற சமயத்தில் இயற்கை முறையில் மீன் அமிலத்தை வந்து ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க்கு ஸ்ப்ரே பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு 200 ml, ஒரு 10 லிட்டர் தண்ணி அளவு கொண்ட டேங்குக்கு 200 ml மீன் அமிலம் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூக்களோட எண்ணிக்கை அதிகமாகும். இந்த காய்கறி பயிர்களில் பார்த்தீங்கன்னா ஆண் பூக்கள், பெண் பூக்கள் வரும். அந்த பெண் பூக்களோட உற்பத்தியை அதிகப்படுத்தும். இந்த பெண் பூக்களை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய என்சைமை சுரந்து பெண் பூக்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தி விவசாயிகளுக்கு அதிகமான காய்கறியை வந்து உற்பத்தி பண்ணாலும் லாபம் அதிகமாக கிடைக்கும். நம்ம சுற்றுப்புற விவசாயிகளுக்கு என்ன விஷயங்களை சொல்ல போகிறீங்க? இப்போ என் வயலில் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயமே வந்து எப்படி இவரது மட்டும் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னை வந்து கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோ 54 ஒரு நல்ல ரகம், இப்போ டிஎன்ஏவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரகம். இந்த ரகத்தை வந்து பயிர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இதை விவசாயிகள் ஒரு சிலர் கேட்பாங்க. அதான் வந்து பாரம்பரிய முறையில் வந்து இயற்கை முறையில் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாரம்பரிய முறையில் புது ரகத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு கொண்டு போகிற மோட்டிவுக்காகவே வேண்டி நான் நெல் பண்ணியிருக்கிறேன். இந்த நெல்லில் பார்த்தீங்கன்னா என் வயலில் இப்போ நெல் அறுவடை பண்ணக்கூடிய மெஷின் மேலே உட்காந்துருப்பார். அவரே வயலில் தோட்டத்தில் சுற்றி பார்ப்பாருன்னா எலிகளோட தொல்லை அதிகமாக இருக்கும். அந்த எலிகளோட தொல்லை வந்து என் வயலில் அறவே கிடையாது. 100% என் வயலில் எலியே வரலை. ஏன் வரலைன்னா இந்த மீன் அமிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வகையான வாசம் அந்த எலிகளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி வரவிடலை. அதனால் வந்து என் வயலில் வந்து எலியே வரலை. அதனால் ஒரு பங்கு, ஒரு பார்ட் எலியால் சேதப்படுத்தக்கூடிய ஒரு உணவு எனக்கு மிச்சப்பட்டுச்சு. அதே எனக்கு ஒரு வரவு தான்.